ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சென்னையில் வந்து நல்ல மழை புயல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குது? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நேற்றும் புயல், இன்னைக்கு கொஞ்சம் மழை, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் காற்று மழை அடிக்குது. உங்கள் ஏரியாவெல்லாம் எப்படி இருக்குது? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே எங்களுக்கு வெளியே போக முடியல. போனாலும் மழை காற்று அந்த மாதிரி இருக்குது. நிறைய சளி பிடிச்சி ஜுரம்லாம் வந்துருச்சு வீட்டில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் வீடியோ சரியாக போகிறதில்ல. நீங்கள் இந்த மழை புயலால் என்னால் வீடியோ சரியாக பண்ண முடியல. ரொம்ப குளிர். சென்னை வாசிங்களாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் மற்ற ஏரியாவெலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சென்னையில் மழையாகவே இருக்குது. நைட்டெலாம் செம்ம மழை, காலையிலே மழை. இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நல்லா இருக்கீங்களா? நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. என்னுடைய வீடியோஸை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட்டு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆனால் வந்து நல்ல விதமாக பண்ணுங்கள். எதுவும் இந்த தப்பான கமெண்ட்டு, கண்டபடி கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. மற்றபடி வீடியோஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பு ஆதரவும் கொடுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைப் அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். என்னுடைய வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள். வீடியோவே பார்க்க மாட்டீங்க. அந்த மன கஷ்டத்துலேயே நான் வீடியோ போடுறது விட்டுட்டேன். கொஞ்சம் வீடியோ அட்லீஸ்ட் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமும் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஐடி, யூடியூப் ஐடி எல்லாமே ஒரே ஐடி தான். எல்லாத்துலேயும் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் எப்பயுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சிரிக்க வைங்க, நீங்களும் சிரிங்க. ஏன்னா நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள சிரிக்க வச்சாவே நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். வாழ்க்கையில் சந்தோஷம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்கிறது ரொம்ப நாள் கிடையாது. அதனால் எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருங்க. எல்லோருக்கும் நான் இதை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, எல்லோருக்கும் பாய்.